அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள். கடக ராசினருக்கு 3ஆம் இடமாகிய தைரிய ஸ்தானத்தில் கேது இருக்கிறார். அடுத்து அவர்களுக்கு 6ஆம் இடத்தில் சூரியன் புதன் 7இல் கடக ராசினருக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் புதன், அஸ்தமத்தில் சனி, 9இல் சுக்கிரன் சந்திரன் ராகு, லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். கடக ராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் நடக்க உள்ள சனி நட்சத்திர பயிற்சி மற்றும் குரு வக்கர நிவர்த்தியால் அதிக நன்மைகளை பெறுவார்கள். பணி இடத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். எனினும் பணி இடத்தில் யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். கெட்ட பெயர் உண்டாகும். இல்லையெனில் விஷயங்கள் மோசமாகலாம். மேலும் முக்கிய பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் தாங்கள் யாரை நம்புகிறீர்களோ அவர்களே தங்களை காலை வாரி விடுவர். யாரையும் எளிதாக தாங்கள் நம்புதல் கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் தங்களுடைய நேரடி கண்காணிப்பிலேயே தாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். வீணான அவப்பெயர்கள் உண்டாவதற்கு நாம் இடம் தரலாகாது. அடுத்து இந்த மாதம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் நீங்கும். ஜனாதிபதி சூரியன் சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் விலகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கலாம். பாதியில் நின்ற காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீர்கள். வழக்குகளில் திடீர் குழப்பம் ஏற்படலாம். ஏனென்றால் வழக்குகள் சம்பந்தமான கிரகம் சனி பகவான் அஸ்தமத்தில் இருக்கிறார். தீ, எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது கவனம் தேவை. தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் சுக்கிரன் பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருப்பதால் இது யோகமான காலம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைப்பு தேவைப்படும். சரக்குகளை அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது நல்லது. குடும்பாதிபதி சூரியன் அவரது ஸ்தானத்திற்கு சப்தம ஸ்தானத்திற்கு மாறப்போகிறார். குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மை தரும். பெரியோர்களிடம் ஆலோசனைகளை பெறுவது சிறந்தது. பெண்களுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். சமையல் செய்யும் போதும் மின் சாதனங்களை இயக்கும் போதும் கவனம் தேவை. ஏனென்றால் விரையராசியில் மின்சார சம்பந்தமான கிரகம் செவ்வாய் விரயத்தில் வக்கரமடைந்திருக்கிறார். கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். பணி நன்கு ஆலோசித்து செய்ய வேண்டும். வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை. வீண் செலவு ஏற்படும். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம். நன்றி விசுவாசம் தாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அரசியல் துறையினருக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பலி ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும். மேலிடத்தில் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மை தரும். மற்றபடி மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன கவலை ஏற்பட்டு நீங்கலாம். பெற்றோர் சொற்படி கேட்க வேண்டும். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்டாலே மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். அதிகாலை எழுந்து படிக்கும் பழக்கம் வேண்டும். பிப்ரவரி மாதம் நடக்க உள்ள சனி நட்சத்திர பயிற்சி மற்றும் குரு வக்கர நிவர்த்தியால் அதிக நன்மைகளை பெறுவர். பணி இடத்தில் அனுகூலமான சூழ்நிலை இருக்கும். எனினும் பணி இடத்தில் யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பேசுவதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விஷயங்கள் மோசமாகலாம். முக்கியமான பொறுப்புகளை யாரையும் நம்பி தாங்கள் ஒப்படைக்கக்கூடாது. கோவிலுக்கு சென்றால் ஸ்ரீ பழனி அம்மனை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.